வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகு நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு ஒரு காலேஜ், அந்த காலேஜில் ஒரு பையன், அந்த பையன் காலேஜ் போயிட்டுருக்கான். முதலாக காலேஜ் உள்ள என்ட்ரி போகும்போது கிளாஸ் ரூமில் முதல் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அறிமுகம் ஆகிறாங்க. அப்போது ஒரு 3 நண்பர்கள் ஒரே இடத்துல படித்தவங்க ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது இந்த பையனிடம் பேசுகிறாங்க. ஹாய் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. நல்ல முறையில் நல்ல நண்பர்கள் ஆகுறாங்க. ஒவ்வொரு இடமும் ஊர் சுற்றுறாங்க. அப்போ அந்த 3 பேரும் ஒரே நண்பர்கள். அவர்களுக்கு சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கும். அப்போ அந்த பழக்கத்தை இந்த பையனை கற்றுக் கொடுக்குறாங்க. ஏய் சும்மா அடிடா அப்படின்னு. ஏய் அதெல்லாம் வேணாண்டா, இந்த பழக்கம் இல்லைடா, வேணாண்டா, அப்பா அம்மா என்ன நினச்சா திட்டுவாங்கடா, வேணாண்டா. ஏய் அட்ரா, சும்மா அடிச்சு பாடுறா, இதெல்லாம் ஒரு பந்தாடா, இதெல்லாம் அடித்தா தானே 4 பேர் நம்மளை ஒரு கெத்தாக மதிப்பானுங்க பசங்க. அடிச்சுப்பார், மற்றவங்க எதிர்க்க சும்மா அடிச்சுப்பார், அதுக்கு ஒன்று ஒரு தனி கெத்து வரும் அப்படின்னு சொல்கிறானுங்க. எடுத்து வாயில் தம் அடிக்க ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகிறாரு. உடனே எல்லா இடத்துலையும் தம் அடிக்க ஆரம்பிக்கிறான், ஜாலியாக சுற்றுறான். அப்போது காலேஜில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு இவன் தம் அடிக்கிறத பார்க்குறா. திரும்பி திட்டிட்டு போகிறா. அறிவு இருக்கா அவனுக்கு, தம் அடிக்கிற அப்படின்னா? ஏன் தம் அடிக்கக்கூடாதா? உலகத்தில் பாதி பேர் தம் அடிக்கிறான். இப்போ நான் அடிச்சிட்டா மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னு அடித்து ஸ்டைலாக வாயில் வச்சு ஊதுறான். பார்த்து சிரிச்சிட்டு போகிறா. இப்போ பசங்க டே என்னடா அவகிட்ட உனக்கு பேச்சு அப்படின்றான். இல்லைடா தம் அடிக்கிறேன், அடிக்காதுன்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னா. சரி அப்படின்னோடனே ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இவன் செய்கிற வேலையை பார்த்துட்டு இவன் பண்ணுறான், தம் அடிக்கிறான், பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவங்க லவ் பெருசாகுது. காலேஜ் முடியுது. காலேஜ் முடிஞ்சு அடுத்தது தனக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு பையன் கிளம்புறான், வேலைக்கு போகிறான். ஆனால் அந்த டைமில் அவன் ஸ்மோக்கிங் விட்றதில்ல. ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக சுற்றுறது, வேலைக்கு போகிறது, ஐடிக்கு கம்பெனின்னு சொல்லிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் இவன் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்றா. சரின்னு சொல்லிட்டு சிகரெட் அவள் எதிர்க்கவே அடிச்சுட்டு ஓகே பேசிக்கலாம் அப்படின்ட்டான். வீட்டில் சொல்கிறாங்க, வீட்டில் ஒத்துக்கிறாங்க. உடனே கல்யாணம் நடைபெறுது. சிறந்த முறையில் ஒரு தகப்பனாக ஆகிறான். வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஸ்மோக்கிங் விட்ட பாடு இல்லை. வீட்டிலே தம்மடிக்க ஆரம்பிச்சிட்றான். அவளும் இவன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுக்கிறதில்ல. ஒன்று மட்டும் சொல்லுவாள், குழந்தைங்க இருக்கிற இடத்துல பண்ணாத, வெளியில் போய் அடின்னுவா. இப்படி போயிட்டு இருக்க பட்சத்தில் நண்பர்கள் ஒரு நாள் கூடுறாங்க. பார்ட்டி ஜாலியாக இருக்கானுங்க, தம் அடிக்கிறானுங்க. அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறானுங்க, ஏடா நம்ம ஒன்றா ஃப்ரெண்டாக பழகணும், தம் அடித்தோம் எல்லாம் இருந்தோம், இன்னும் நம்ம அப்படியே ஜாலியாக என்ஜாய் வாழ்க்கை வாழ்கிறோம்ல. வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு பார்த்தியா, நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்துன்னு ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாண்டான்ட்டான். சரிடா ஓகேடா, உன்னை வீட்டில் எடுத்துன்னு போய் விட்டு போகிறேன்டா அப்படின்ட்டு வீட்டில் எடுத்துன்னு போய் விட்றான். வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு விட்டுட்டு சாப்பிட போகலான்ட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கலான்னு பார்க்குறான். ரைட்ஸு தடை பயங்கரமாக வலி கொடுக்குது. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியோ சாப்பிட்டுட்டு படுக்கிறான். வலி அதிகமாக இருக்குது. காலையில் எழுந்திரிக்கிறான், ப்ரெஷ் பண்ணும்போதும் வலி அதிகமாக இருக்குது. என்னம்மா தாடை அதிகமாக வருதுமா அப்படின்னு. வலி அதிகமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இருக்காதே, ஏன் என்ன அது, ப்ரெஷ் பண்ணுங்க, ஏன்னா பல்லுகளும் சொத்தையாக இருக்கும் அப்படின்றா. ப்ரெஷ் பண்ணிவிட்டு என் பாட்டு வேலைக்கு போகிறோம். அன்றைக்கி வலி அதிகமாகுது. ஈவினிங் வலி அதிகமாக இருக்குது. உடனே இல்லை நம்ம போய் டாக்டர்கிட்ட, பல் டாக்டர் போனோம். பல் டாக்டர் பார்த்தா ஏங்க பல்லெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, பல்லெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என்னவா இருக்கும் அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு. அந்த இடம் அவ்வளோ வீக்கமாக இருக்குது அப்படின்னா உடனே சொல்லிட்டு வேறு டாக்டரை பாருங்கள் அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட்டில் டெஸ்ட்லேயும் அந்த ரிசல்ட்டை காட்ட மாட்டேங்குது. டாக்டர் காட்டுற, டாக்டர் ஸ்கேன் பண்ணுங்கன்னும் போது ஸ்கேனிங் ஆகுது. உதட்டுலையும் கன்னத்துலேயும் அவன் தம் அடித்ததுனால அவருக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. மனைவி கதறா, என்னங்க என்ன, ஏன் என்ன அப்படின்றா. என்னன்னு தெரியலையே அப்படின்னா, தம் அடித்தோம், இருந்தோம், எல்லாருக்கும் அவ்வளோ எனக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் அவ்வளோ உனக்கு மட்டும் வந்திருக்குல்ல இல்லைப்பா, சிகரெட் அடிக்கிறதே பெரிய தவறு. அது மற்றவங்களுக்கு வரல, எனக்கு மட்டும் வந்திருக்குன்னா அவங்களுக்கும் வரும், வராமலாம் இருக்காது. புரியுதா? உனக்கு முன்னாடி காட்டியிருக்கு, அவங்களுக்கு பின்னாடி காட்டும், அவ்வளோதான். புரியுதா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பொண்டாட்டி அழுவுறா. உடனே என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, உடனே ஹாஸ்பிட்டலில் இத்தனை லட்சம் செலவு, ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இருக்கிறதெல்லாம் விற்றுக்கித்து, நகை எல்லாத்தையும் விற்றுக்கித்து
வாடகை வீட்டில் போய் இருந்துட்டு அவனுக்கு ஆப்ரேஷன் பணம் கட்டுறாங்க. ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் முடியுது. ஃப்ரெண்டுங்கலாம் வரானுங்க. என்னடா அப்படின்னா, டேய் கேன்சர்ரா அப்படின்னோன்னே வரானுங்க. ஒவ்வொருத்தனும் வந்து அவனுங்களால முடிஞ்ச உதவி செய்கிறானுங்க. ஆப்ரேஷன் முடியுது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கான். மறுபடியும் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அப்போ மனைவி கண்ணீர் விட்டு அழுவுறா. நீ தம் அடிக்கும்போது நானாச்சும் உன்னை கேட்காம விட்டுட்டேனே. நானும் அசால்ட்டா என்ன ஆகப்போகுது அப்படின்னு அசால்ட்டா நினச்சிட்டேனே. உன்னையும் நான் கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அழுவுறா. ஒரு கட்டத்தில் அவனுடைய மறைவு இறக்குறான். இறந்தோன்னே இறக்குறான். அப்போ கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கும்போது அழுகுறானுங்க. டேய் நல்லா இருக்கும்போது ஃப்ரெண்டாக வந்தோம்டா. நான் தான்டா உங்களை தம் அடிக்க கற்றுக் கொடுத்தோம். உன்னை அடி அடின்னு சொன்னோம் அன்றைக்கி. நாங்கள் இன்றைக்கி வந்து உன்னை சாகுற அளவுக்கு உங்களை கண்ணில் பார்த்துட்டோமாடா அப்படின்னும் போது அப்போ அந்த பொண்ணு கத்துறா. உங்களால் சொல்லி என்னடா பிரயோஜனம்? அடுத்தது உங்களுக்கு அந்த கேன்சர் ரெடியாக இருக்கடா. தம் அடிக்கிறீங்களா? ரெடியாக இருக்கடா. வெயிட் பண்ணுங்கடா. அவனை மாதிரி நீங்களும் போக போகிறீங்களா 3 பேரும் நம்மன்னு அவன் கதறி அழுகுறானுங்க. தப்பு பண்ணிட்டேன்டா தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு கதறி அழுகுறானுங்க. ஒரு நல்ல மனிதனை இழந்துட்டோமேடா நண்பனா அப்படின்னு சொல்லி அழுகும்போது அந்த பொண்ணு அழுகுறா. அந்த குழந்தை மட்டும் சேரில் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கு. அதோட முடியுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நண்பர்களை நம்ம சேர்றோம். அந்த நண்பர்களை வந்து உனக்கு ஒரு கெட்ட பழக்கம்னா அந்த கெட்ட பழக்கத்தை அவனுக்கு உருவாக்காதீங்க. இந்த சிகரெட் ஒன்று அடி. ஒரு 3 பேர் சேர்றாங்க, 4 பேர் சேர்றாங்க. ஒரு டீ கடையில் பார்க்குறோம். டீ கடையில் பார்க்குறோம். ஒரு பங்க் கடையில் பார்க்குறோம். நண்பன் நல்லா இருக்கே, ஏது நல்லா இருக்கு, நண்டடா உன் நட்டுறா ஒன்றாகாதரா அப்படின்னு அவனை பழக்கப்படுத்தாதீங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனை உங்களோட வச்சுடுங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்றவனையும் அதை திணிச்சு அவனையும் ஒரு அதுக்கு அடிக்ட் ஆகி அவனையும் சாகிற அளவுக்கு கொண்டு போயாச்சு நீ கேன்சர். இன்னும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. தம் அடிக்கிறவங்களுக்காக தான் அந்த பதிவு. அடித்து 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 நீங்கள் சாவறது இல்லாமல் அந்த குடும்பத்தில் அந்த குழந்தையும் சேர்த்து பொண்டாட்டியும் சேர்த்து லவ் பண்ண பொண்டாட்டியும் சேர்த்து நீங்கள் நடுத்தரில் நிறுத்திட்டு போயிட்டீங்க. மறுபடியும் அந்த உறவு வருமா? அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் மேலே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்ன? யார் இவங்களை காப்பாற்றுவா? யாருன்னா காப்பாற்ற முடியுமா? அட குழந்தை குட்டி இல்லை, எதுவும் இல்லை, நடுத்தரில் இருக்கிறான் அப்படின்னா அவன் என்னன்னா ஐயா செத்து போகிறான்யா. ஒரு குடும்பம் இருக்குன்றவன் நீ ஏன் அந்த அளவு பண்ணுற? உனக்கு குழந்தை குட்டி மேலே ஆசை இல்லையா? அதனால் உன்னுடைய பசிக்கு நீ மட்டும்தான் சாப்பிட்ணும். உன்னுடைய பிரச்சனையை நீ மட்டும்தான் பார்க்கணும். இன்னொருத்தனுக்கு பசிக்குதுன்றதுனால இன்னொருத்த உட்காந்து சாப்பிட்டு உனக்காக நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னால் ஒத்துக்குவியா? உன் பசி அடங்கிடுமா? அதனால் உன்னுடைய பிரச்சனை நீ மட்டும்தான் பார்க்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு விஷயம் தண்ணி அடிக்கிறதா இருந்தாலும் தம் அடிக்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும்னு பார்த்து நம்ம தான் அதை சரி பண்ணிக்கணும். அதனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அனைத்து இளைஞர்களும் பாதி பசங்க சொல்ல வேணாம், அது ஒரு பந்தாவாகவே சுற்றிட்டு இருக்கானுங்க. சிகரெட்டு நீட்டாக வச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்க. யாரையும் போய் குறைலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கெல்லாம் பயந்து பயந்து தப்பு பண்ணவங்களாம் இன்றைக்கி எதிர்க்க தெருலையே அடிச்சிட்டு போகிறான். அப்படியே மதிக்கிறதில்ல, தெருல இருக்கணும்னு மதிக்கிறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல. காரணம் வளர்ப்பு. ஃப்ரெண்ட்ஸு கரெக்டாக சேரானா அவன் நல்லவனா கேட்டானா தாய் தகப்பன் பார்க்கணும் அங்கே உட்காந்துக்கிட்டு. அவன் கூட போகிறானா அவன் ஃப்ரெண்டு நீ முதல் ஃபாலோ பண்ணு. அவன் ஃப்ரெண்டை முதல்ல நீ ஃபாலோ பண்ணு. அவன் தகுதியானவனானு புள்ளைய நீ அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பையனை பற்றி முதல்ல விசாரி, ஃப்ரெண்டை பற்றி எப்படி பையன் அப்படின்னு சொல்லுவான் 4 பேர். இது இப்படி தரதலை அப்படின்னு சொல்லும் போது உன் வீட்டில் இருக்க பிள்ளை கட் பண்ணுங்க. அது மாதிரி பிரச்சனையா அது மாதிரி ஏன்டா போகாதரா நிறுத்து. அதை விட்டுறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்தலில் கொண்டு வந்துட்டீங்க. அதனால் சிகரெட் அடிப்பது மிக ஒரு தவறான ஒரு விஷயம். அதுவும் கேன்சர்ன்றது நோய்க்கு ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்கல. இந்த கேன்சரால் இருக்கிறவங்க அதிகம். அதனால் நீங்கள் சிறந்த முறையில் இருக்கணும் அனைத்து பிள்ளைகளும். அதனால் தயவு செஞ்சு சிகரெட் அடிப்பதை நிறுத்திவிட்டு தன் தாய் தகப்பனை மதிங்க. படிப்புக்கு சிறந்த ஒரு சிந்தனையாக இருங்க. ஒரு குடும்பத்துக்கு சிறந்த தலைவனாக இருங்கன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.